லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா சரித்திரத்திலேயே பாடாத பாடலை பாடி போட்டியாளர் முதல் சுற்றில் பரிசை பெற்றுக் கொண்டார். சரிகமபாவில் பலர் பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். ஆனால் சரித்திரத்திலும் இந்த பாடலை பாடாமல் பல போட்டியாளர்கள் தவித்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தனது இந்த அசத்தக்கூடிய பாடலை பாடி பலரின் உள்ளங்களை கவர்ந்திருக்கின்றார் போட்டியாளர் ஒருவர். சரிகமபா நிகழ்ச்சி தற்பொழுது எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக மாறி உலகம் முழுவதும் ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்து வருகின்றது. அது அந்த நிகழ்ச்சிக்குரிய பெருமையாகும். அதனால் அந்த நிகழ்ச்சி இயக்குநர்களும் அந்த நிகழ்ச்சியை உருவாக்குபவர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு துணை நிற்பவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிக்காட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சரிகமபா லிட்டில் சாம்ஸ் சீசன் 5 ஆரம்பித்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இதில் ஒவ்வொரு வாரமும் 25 போட்டியாளர்கள் பாடி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். அந்த அளவு பிரபலியமான போட்டியாக சரிகமபா இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. வெற்றியாளர்களின் மனங்களை கவர்ந்த போட்டியாகவும் இது இருந்து வருகின்றது. அதனால் பலர் ஆச்சரியமாக இதை பார்க்கின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி தற்பொழுது ரசிகர்களின் பேராதரவை பெற்ற ஒரு முன்னணி இசை நிகழ்ச்சியாக மாறியிருக்கின்றது. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இதனை ஆர்வத்துடன் ஆதரித்து வருகின்றார்கள். சரிகமபா லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சியானது பலருக்கு மத்தியில் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியின் தன்மை, அந்த நிகழ்ச்சி பலரையும் உருவாக்கிய ஒரு நிகழ்ச்சியாக பலருக்கு சாதனை மேடையாகவும் மாறியிருக்கின்றது. அம்மா நடிகை, அப்பா இயக்குனர் என இருந்தாலும் கடந்த முறை சரிகமபா நிகழ்ச்சியில் தனது திறமையை முன்வைப்பதற்கு முண்டியடித்துக் கொண்டிருந்தார் இனியா. அதே போன்று பலர் தற்பொழுது பாடி வருகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி பலருக்கும் விரும்பிய நிகழ்ச்சியாக மாறியிருக்கின்றது. இவர்களுக்கு அறிமுக சுற்று இம்முறை கலந்து கொண்டு இருப்பவர்களுக்கான நிகழ்வு நடைபெற்றது. ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமையாக தனது திறமைகளை முன்வைத்தார்கள். இந்த நிலையில் போட்டியாளர் அக்ஷித் நிர்வா இதுவரை எந்த பாடகரும் மேடையில் நேரடியாக பாடாத பாடலை பாடி அசத்திருக்கின்றார். இதற்கு நடுவர்கள் சிறந்த பாராட்டை கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் முதல் சுற்றில் இதுவரை எந்த போட்டியாளர்களும் பெரும் பரிசுகள் கொடுத்ததில்லை. ஆனால் சரிகமபா போட்டியாளர் பாடிய பாடலுக்கு நடராஜன் சிலையை சரிகமபா குழு பரிசாக கொடுத்திருக்கின்றது. இந்த நிகழ்வு பலரின் மனங்களை பாராட்டக்கூடியதாக இருந்ததாக பலரும் கூறி வருகின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் தகவல்கள் நடைபெறுகின்றன, என்ன நிகழ்வு நடைபெறுகின்றது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.